ஓகே. நம்ம ஏற்கனவே ஒரு டார்கெட்ட நோக்கி தான் நம்ம சீசனே கிளாஸ மூவ் பண்ணிட்டு இருக்கோம். டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் 2 பிசிக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியும். ஓகே. அப்போ சீசனை படிக்க சொல்ல சீசனை ஜாயின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபயர்வால் பத்தி கொஸ்டின் கேட்கறது, ரவுட்டர் பத்தி கொஸ்டின் கேட்கறது, ஸ்விட்சை பத்தி கொஸ்டின் கேட்கறதுன்னு இல்லாம ஃபர்ஸ்ட் 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வேணும், எப்படி ஃபார்ம் பண்றது, அதுதான் கதை. சரி, அப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா படிச்சிருக்கீங்க. குட், ஹாப்பி ஃபார் தட். அப்போ யூடிபி கேபிள் to RJ45 jack, crimping tool. Then we want to start to do a crimping. We have 2 types of crimping. One is straight cable, another is cross cable. இங்க cross cable crimp பண்ணிட்டு PC1 ல இருந்து PC2 க்கு கனெக்ட் பண்ணிடும். சரி, அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஐபி, ஒருத்தர் மேக். அப்போ இன்னைக்கு இவங்களை பத்தி படிக்கணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிகரேஷன் கிட்ட போயின்னு இருக்கும். இன்னும் கான்ஃபிகரேஷன் ஆரம்பிக்கல. சரி, ஐபி அப்படின்னா என்ன? சரி, நானே சொல்லிக்கிறேன். ஐபி அப்படின்றது இன்டர்நெட் புரோட்டோகால்மாங்க. மேக்ன்றது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். அப்போ MAC address, IP address IP address stands for Internet Protocol, MAC stands for Media Access Control. But the thing is, இது full form இது. ஐபின்றது இன்டர்நெட் புரோட்டோகால், மேக்ன்றது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். நீங்க காலேஜ்லயோ ஸ்கூல்ல எழுதுனீங்கன்னா 2 மார்க் போடுவாங்க. அந்த 2 மார்க் என்ன பண்ணலாம்னா பாஸ் ஆகலாம். பட் இங்க அப்படி கிடையாது. இது ஒரு பிராக்டிக்கலா படிக்கணும். சரி, அப்ப ஐபினா என்ன, மேக்னா என்னன்னா, ஐபி இஸ் அட்ரஸ் is used to find the location of a computer. ஐபியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐபியை வச்சு உங்க டிவைஸோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிடுங்க. நாளைக்கு கேட்டா மறந்துருச்சுன்னா பேசக்கூடாதீங்க. அப்படி மறந்துச்சுன்னு பேசினாவே உங்க 10,000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் அழகா தமிழ்ல சொல்லிட்டேன். ஐபினா இன்டர்நெட் புரோட்டோகால்னு படிக்கிறதை விட்டுட்டு ஐபி எதுக்காகன்னு படிங்க. கூகுள்ல போனா வாட் இஸ் ஐபி போட்டா இன்டர்நெட் புரோட்டோகால் வந்துடும். ஓகே. அப்போ லாஜிக் என்னன்னா, ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். உங்க கம்ப்யூட்டரோட எதை கண்டுபிடிக்கும். சரி, அப்போ நீங்க இன்டர்நெட்ல ஏதோ ஒரு அன்ரிசோர்ஸ் யூஸ் பண்றீங்க. ஒரு ஹேக்கிங்க வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷின்ஸை அன்ஆத்தரைஸ்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, பேங்க் சர்வர்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அப்ப ஆஸ் அ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்களா, உங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அப்ப ட்ரேஸ் பண்ண போறாங்கன்னா எதை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்ண போறாங்கன்னா, ஐபி வச்சு தான் ட்ரேஸ் பண்ண போறாங்க. அப்ப ஐபி வச்சு அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வெளியே பார்க்க சொல்ல எப்படி இருக்கும்னா, சீசனே படிக்க சொல்ல இதெல்லாம் படிச்சுக்கணும். நம்ம சீசனே படிக்கிறதுக்கு முன்னாடி ஐபி வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, ஐபி வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பேசியிருந்தோம். ஒரு சின்ன தெளிவு, ஐபி வச்சு நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஐபி வச்சு இப்போ நான் எதனா என் பிசில இருந்து ஒரு பேங்க் சர்வர் ஒரு சின்ன அட்டாக் பண்றேன். ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி ஓபன் ஆயிடுச்சு அன்ஆத்தரைஸ்டா. அப்போ அது கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆகும். அங்க இருக்க டீம் வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ண என்ன ட்ரேஸ் பண்ண முடியும்னா, கோடம்பாக்கம் 6வது தெரு இந்த பில்டிங்னு பார்க்க முடியும். அவ்வளவுதான். அப்போ சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எங்க வழியா வந்துருவாங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குல்ல இந்த கேட்டு, அது வழியா வந்துருவாங்க. அதுதான் லொகேஷன். இந்த இடம் தான் அப்படின்னு வருவாங்க. அப்போ அந்த லொகேஷன் கிட்ட தான் வர முடியுமே தவிர ஐபி வச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுவாங்க, ஐபி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, ஐபி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நம்ம நம்பணும். இப்ப நம்ம நம்ப கூடாது. we are engineers. ஓகே, நம்மள எதுல வேணா ஏமாத்திடலாம், எதுல ஏமாத்தக்கூடாது. அதுதான் டே 1ல சொல்லினறேன். நம்மள எதுல வேணா ஏமாத்திட்டோம். ஓகே, அதை பத்தி தெரியாது, ஏமாந்துடுறோம். இதுக்கு மேல நெட்வொர்க்ல பத்தி ஏமாறக்கூடாது. அப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஐபி வச்சு உன்னை யாரும் கண்டுபிடிச்சிடணும்னா அது பண்ண முடியாது. மொபைல்ல பண்ணிடலாம். பிகாஸ் மொபைல் இஸ் இண்டிவிஜுவல் டிவைஸ். மொபைல் உங்களுதுதான். கரெக்டா, மொபைல்ல சான்சஸ் இருக்கு. ஓகேவா. அப்ப லாஜிக் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிட்டு நீங்க ஏதாவது ஒரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த கம்பெனி கிட்ட வழியே வந்துருவாங்க. சரிப்பா, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்ஸ்டியூட் பேர் என்ன தெரியும்ல, இன்ஸ்டியூட் பேர் மறந்துட போறீங்க. சரி, அப்போ சுரேன் நெட்வொர்க் பில்டிங் வழியும் உள்ள வந்துருவாங்க.
இப்போ ஆனா அவங்களோட டார்கெட் என்னன்னா யார் அட்டாக் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஐபி வச்சு லொகேஷன் வந்துட்டாங்க. இங்க வந்துட்டாங்க. வந்தா நம்ம எத்தனை பேர் இருக்கோம்னா 20 பேர் உட்கார்ந்துருக்கோம். இந்த 20 பேர்ல ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும். அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? மேக்கா. மேக்க வச்சு கண்டுபிடிப்பாங்க. மேப் வச்சு. நல்லா கதைப்படி யோசிங்க. சும்மா புக் படியே படிக்கக்கூடாது. நான் கதையா சினாரியே சொல்லிட்டேன். நான் இங்க ஒரு மிஷினை ஹேக் பண்ணேன். அப்ப ஆன்லைன் மெம்பர்ஸா தப்பிச்சிருவாங்க. அவங்க வீட்ல இருக்காங்க. அப்ப வரப்போறது ஆஃப்லைன் தான் பிரச்சனை இப்போ. அப்போ வந்துருவாங்க. லொகேஷன் கிட்ட வந்துருவாங்க. ஏன்னா ஐபி வச்சு அவ்வளவு தூரம் வர முடியும். என்கிட்ட வரும்போது ரேஷன் கிட்ட போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 20 பேர் இருக்கீங்களா? 20 பேரையும் செம்ம அடி அடிப்பாங்க. 20 பேர் தானே இருக்கோம். வேற வழியே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அந்த எக்ஸாம்பிளுக்கும் டெக்னாலஜியும் சம்மந்தம் இருக்கும். சும்மா ஜாலி கிடையாது. செம்ம அடிப்பாங்க. ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. டெக்னிக்கலா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே. நான் நேத்து ஹேக் பண்ணிட்டேன். நீங்க இந்த கம்ப்யூட்டர் இங்க வச்சிருக்க மாட்டேன். அவங்க கம்ப்யூட்டர்ல தேட முடியாது. கரெக்ட்டா அந்த கம்ப்யூட்டர் இங்க இருக்காது. அப்போ 20 பேருக்கும் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்ப யாருன்னா அதுல ஒரு ஆளு, இவர் தான் என் குருன்னு சொல்லிட்டு என்ன காமிச்சு விடுவீங்க. இவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் என்ன அடிப்பாங்க. சரியா? So the thing is, IP is used to find only your location, not a person. IP வச்சு லொகேஷனை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேக் வச்சு கண்டுபிடிக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது கிடையாது. அது வேற. மேக்ன்றது வேற. சம்திங் டிஃபரெண்ட். அப்போ உங்களோட ஐபி வெளிய போகுதுன்னா, உங்க ஐபி வச்சு அப்போ மொபைல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரேஷ்வந்த் மொபைல்ல அட்டாக் பண்ணாருன்னா, அது ரேஷ்வந்த் மொபைல். அப்போ மொபைல் கிட்ட வந்தா மொபைல் அவர் கையில தான் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இங்க நான் கம்பெனி நெட்வொர்க் கரெக்ட்டா இருக்கு. அப்ப என் பில்டிங் கிட்ட தான் வர முடியுமே தவிர, என் பில்டிங் உள்ள ரேஷ்வந்தா சுலைனான்றது என்கொயரி மெக்கானிசம் மாத்திப்பாங்க. புரியுதா? சரி. So if someone asks IP, you want to say IP is used to find the location of your devices. உங்க டிவைஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அது எந்த டிவைஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சான்ஸே கிடையாது. சரி. அப்ப மேக் எதுக்காக இருக்கு சொல்றீங்கன்னா, மேக் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யூர் டிவைசஸ். ஒரு டிவைஸுக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் தான் மேக். ஓகே. அப்போ 00A மேக் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ IP is used to find a location. MAC is used to find a identification of your network device. அது மொபைலா இருக்கலாம், இல்லனா வந்து உங்க ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம், நெட்வொர்க் டிவைஸ்னா எல்லாமே உள்ள வந்துரும். கம்ப்யூட்டரா இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், டெஸ்க்டாப் ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு டிவைஸுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கும்னா, MAC இருக்கும். அந்த MAC வேற யாருக்கும் இருக்காது. இப்ப என்னோட MAC வந்து ABCன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு ஏபிசி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேப்ன்றது பேரு. என் பேர் வேற மாதிரி இருக்கணும். உங்க பேர் வேற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த மேப் வச்சு என்ன பண்றோம்னா, அந்த டிவைஸோட ஐடென்டிஃபிகேஷனை கண்டுபிடிச்சோம். சரி. அப்போ நெட்வொர்க்ல நீங்க நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. 2 பேர் இருந்தாதான் நெட்வொர்க்கே ஃபார்ம் பண்ண முடியும். சரி. So IP stands for Internet Protocol. MAC stands for Media Access Control. You're using IP address, we can find a location of your computer. Using MAC address, we can find a identifications. சரி. இப்ப மேக்க பத்தி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா உள்ள இறங்கும். மேக் மேக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் தெரிஞ்சிருச்சு. தென் மேக் அட்ரஸ் எந்த ஃபார்மட்ல இருக்கும்னா சொன்னல நேனு ஓகே. மேக் அட்ரஸ் வந்து எக்ஸா டெசிமல் ஃபார்மட்ல இருக்கும். தென் it contains 12 எக்ஸா. மேக் அட்ரஸ் டோட்டலா 12 எக்ஸா வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாத்தலாம் முடியாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். மேக் அட்ரஸ் எதுக்காகனா ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அப்ப மேக் அட்ரஸ்ல டோட்டலா எத்தனை எக்ஸா இருக்குன்னா 12 எக்ஸா இருக்கும். ஒரு எக்ஸால எத்தனை பிட் இருக்கும்னு பார்த்திருக்கோம். ஒரு எக்ஸால 4 பிட் இருக்கும். அப்போ 12 எக்ஸா இருக்கு. 12 into 4 48 பிட் லென்த். அப்போ மேக் அட்ரஸோட லென்த் என்னன்னு யாரும் கேட்க மாட்டாங்க.
கேட்கறாங்களோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். யாரும் மேக் அட்ரஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இன்டர்வியூல ரைட்டிங்ல கேட்பாங்க. நிறைய பேர் இன்டர்வியூ வந்துட்டாங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட் கொடுத்துருவாங்க ஃபில்டர் பண்றதுக்கு. அப்போ இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு இன்டர்வியூல போயிட்டு மேக் அட்ரஸ் என்ன பிட்டுன்னு கேட்டாங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அப்படியும் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணலன்னா அதுக்கு மேல ஒஸ்ட் எதுவுமே கிடையாது. வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா முக்கியம் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் பசங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது ஏன் கேட்கணும்னு நினைச்சுருப்பாங்க. அப்படியும் அது கேட்டு நீங்க சொல்லனா ரொம்ப வீக்குன்னு இருக்கும். சோ மேக் அட்ரஸ் டக்குன்னு மைண்ட்ல ஞாபகம் வரும். குழப்பத்துக்கு டைம் இருக்க கூடாதுங்க. மேக் அட்ரஸ் எத்தனை பிட்டுனா 48 பிட்டு. மேக் அட்ரஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா உங்க கம்ப்யூட்டரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. மேக் அட்ரஸ் டோட்டலா 12 எக்ஸாவா பிரிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸால 4 பிட் இருக்கு. அப்ப 12 × 4 12 × 4 போட்டீங்கன்னா 48 பிட் லென்த். தட்ஸ் ஆல். இந்த மேக்க 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 48 பிட்டையும் 2ஆ பிரிச்சுட்டாங்க. டுவெண்ட்டி ஃபோர் பிட்டா 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட் வந்து வெண்டார் ஐடி. அடுத்த 24 பிட் வந்து யூசர் ஐடின்றாங்க. சரி கவனிங்க. இப்ப நம்ம படிக்கிறது சிஸ்கோ பேஸ்டு கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் படிக்க போறோம். ஜாப் எதுல கிடைக்கும்? சிஸ்கோ படிக்கணும். வேலை சிஸ்கோல தான் கிடைக்குமா இல்ல எதுல வேணா கிடைக்கலாமா? சிஸ்கோல தான் கிடைக்கும் கிடையாது. படிக்கிறது சிஸ்கோ. சிஸ்கோ ரவுட்டர் ஸ்விட்சை எப்படி மேனேஜ் பண்றது படிச்சிருவோம். ஆனா கம்பெனில போனீங்கன்னா எதுல வேணா கிடைக்கும். அப்போ எது மாறும் எது மாறாது? நான் சொல்லி கொடுத்தேன் டே ஒன்லயே. கான்செப்ட் மாறாது. யூசர் ஐடி மாறும், வெண்டர் ஐடி இல்ல இது சொல்லுவாங்கல்ல. நார்மலா நம்ம சிஸ்கோ படிக்கிறோம். ஆனா வேலை செய்ய போறது ஜூனிப்பர்ல இருந்தா எது மாறும் எது மாறாதுன்னா கதை மாறவே மாறாது. அதே பிஒய் தான் அங்கேயும். இங்க ஸ்பிளிட்டர்னா அங்கேயும் ஸ்பிளிட்டர் தான். இங்க ஐபினா அங்கேயும் ஐபி தான். எல்லாமா தான். கான்ஃபிகரேஷன் மாறும். அப்ப கான்ஃபிகரேஷன் எங்க இருந்து எடுப்பீங்க? சாட் ஜிபிடி இருக்கு, நெட் இருக்கு, எதுல வேணா எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ ஒரு ரவுட்டர்ல லாகின் பண்ணிட்டீங்க. உங்க லாகின் பண்ணது தெரியாது உங்களுக்கு. ரவுட்டர்ல லாகின் பண்றீங்க. இப்போ அந்த ரவுட்டர்ல மேக்லாம் போட்டிருக்கு. சரியா? ஆனா அந்த ரவுட்டர் என்ன ரவுட்டர்னு தெரியல. உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. இப்ப இருக்க ரவுட்டர் வந்து நீங்க ஜூனிப்பர் ரவுட்டர் தான் எடுக்கிறீங்க, சிஸ்கோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சில டைம்ல. ஒரு ரவுட்டர் பேஜ் வந்துடும். இப்போ ரவுட்டர்ல லாகின் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த ரவுட்டர் லாகின் பண்ணா அது ஜூனிப்பரா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாதான் சாட் ஜிபிடில போய் கமெண்ட் எடுக்க முடியும். கரெக்டா? அது ஜூனிப்பர்னு தெரிஞ்சா தானே போயிட்டு சாட் ஜிபிடில அவுட் அசைன் ஐபி அட்ரஸ் ஜூனிப்பர்னு போட முடியும். அப்போ மேக் அட்ரஸ் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட் வந்து வெண்டார் ஐடி. அப்படின்னா நீங்க எந்த வெண்டார்ல இருந்து டிவைஸ் வாங்குறீங்களோ அந்த டிவைஸோட ஐடி இருக்கும். மேக் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 பிட் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி நான் சொல்ற சைட்ல போடுங்க. அப்புறமா சொல்ற சைட் பேர்லாம் போட்டீங்கன்னா அது என்ன டிவைஸ் காமிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேர் கிடையாது, நீங்க வாங்கின கம்பெனியோட பேரு. இப்போ எனக்கு பேர் இருக்கு எஸ் சுரேஷ். எஸ்ன்றது யாரு? அப்படின்னா எஸ்ன்றது என் பேர் கிடையாது. ஓகே, அப்படின்றது எஸ்ன்றது எங்க அப்பாவோட பேர். எங்க அப்பாவோட பேர் சுரேஷ்னா அப்ப எஸ் சுரேன்றது என்னன்னா எஸ்ல சுரேஷோட பையன் சுரேன். அப்ப யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன்னா சுரேஷ் கிட்ட இருந்து வந்திருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப அதேதான் இங்கேயும். உங்களோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் 24 பிட் கிடையாது. அது நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க, யார்கிட்ட இருந்து வந்தீங்கன்னு பொறுத்துதான். அப்ப ஃபர்ஸ்ட் 24 பிட் உங்க பேர் கிடையாது. லாஸ்ட் 24 பிட் தான் உங்க பேரு. அப்ப ஃபர்ஸ்ட் 24 பிட் வெளியே கொடுத்துருங்க. அதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும், என்ன கண்டுபிடிக்க முடியாது. கதை பேர் உங்க அப்பா பேர் கண்டுபிடிக்கலாம். உங்க அப்பா பேர் தான் வெளியே சொல்லிருக்கீங்க, உங்க பேர் சொல்ல. அப்ப லாஸ்ட் 24 பிட் வெளியே சொல்லனா உங்க டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் 24 பிட் எதுக்காகனா வெண்டாருக்காக. அப்ப ஏன் இதை வெண்டாருக்கு அலோகேட் பண்ணா என்ன பெனிஃபிட்? அப்பதான் ஒரு டிவைஸ் லாகின் எடுத்துறீங்க, அந்த டிவைஸ்ல மேப் காமிச்சிருது. ஆனா அந்த டிவைஸ் பேரே சொல்ல மாட்டேங்குது. ஜூனிப்பரா கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஜூனிப்பரா ஹெச்பியா என்னன்னு கண்ணல ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மேக்க பார்க்கணும். மேக்ல இருக்க எந்த பிட்டை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் 24 பிட்டை போட்டு நெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இன்டர்நெட்ல சொல்லிடும் இந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்டு ஜூனிப்பர் இது, ஹெச்பி இது. அதை பார்த்து நீங்க கான்ஃபிகரேஷன் காப்பி பண்ணி
புரியுதா? அப்ப பிரிச்சிருக்கான்னா சும்மா பிரிக்கல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கம்பெனில இருந்து வந்த மேக் இது அப்படின்னு. ஆனா மொத்தமா மேக்னு தான் சொல்லணும். சரியா? ஓகே. அப்போ செஷன் எப்படி இருக்கணும்னா டக்கு டக்குன்னு இந்த ஸ்கிரீனே இருக்க கூடாது. அப்பப்போ ஸ்கிரீன் மினிமைஸ் ஆயிடும். அப்ப என்ன படிச்சோம்? ஐபின்னு ஒண்ணு, மேக்னு ஒண்ணு. ஐபி எதுக்காக? லொகேஷன் கண்டுபிடிக்கும். மேக் எதுக்காக? மேக்ல டோட்டலா எத்தனை பிட் இருக்கு? 48. அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க. எவ்வளவு பிரிச்சிருக்காங்க? 24 24 பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 24 யார் கொடுத்துட்டாங்க? அடுத்த 24 நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் 24 எப்போ யூஸ் ஆகும்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஒரு லைன்ல சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் 24 வெண்டார் கொடுத்துருக்காங்கன்னு படிப்பாங்க பசங்க. நெட்லயே இருக்கும் வெண்டார்னு. ஏன் வெண்டாருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு கதை இருக்கு. ரேஷன் எதுக்கு அந்த கதை? என்ன கதை? எதுக்கு வெண்டார் ஐடி? அப்படின்னா கதை என்னன்னா, திடீர்னு ஒரு ரவுட்டர் லாகின் எடுத்துட்டோம். ஆனா அந்த ரவுட்டர் லாகின் எடுத்து என்ன ரவுட்டர்னே தெரியல. சிஸ்கோவா, யூனிஃபை எதுவுமே தெரியல. ஆனா மேக் காட்டுது. அப்போ விஷயம் தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் 24 பிட்டை எடுத்து சீனியர் கிட்ட யார்ட்டும் கேட்க தேவையில்ல. இங்க படிச்சிட்டீங்கன்னா நம்ம தான் சீனியர். அது இப்ப புரியாது. நீங்க கம்பெனி போன அப்புறமா புரியும். ஓகே, இங்க படிச்சிட்டீங்கன்னா நம்ம தான் சீனியரா இருப்போம். அப்ப நம்ம போயிட்டு நெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா இட் வில் ஷோஸ் தி ஜூனிபர் ஆர் ஹெச்பி ஆர் ஸ்விட்ச் என்னன்னு காமிச்சிடும். சரியா? சரி. அப்போ இப்ப ரெடி ஆயிடும். அப்ப திடீர்னு க்ளோஸ் பண்றத கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் மட்டும் போயின்னு இருந்துடும். இந்த காலேஜ் மாதிரி எக்ஸாம் கிட்ட வர சொல்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்கிறது, பாதி மார்க் எடுத்தா பாஸ், எடுத்தா ஃபுல் மார்க் எடுக்கணும். இல்லைன்னா சீசனே வேணான்னு போயிடும். ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். பிஓ இன்ஜெக்டர் தெரியும், பிஓ ஸ்பிளிட்டர் தெரியாதுன்னா டோட்டலா ஃபெயில் தான். பிஓ இன்ஜெக்டர் படிச்சீங்கன்னா பிஓ ஸ்பிளிட்டர் தெரியும். ரெண்டுமே படிச்சீங்கன்னா பிஓ ஸ்விட்ச் தெரியும். மூணுமே பக்கா. ஆனா பிளஸ் வி மைனஸ் வினா என்னன்னு தெரியாதனாலும் மக்கம். படிச்சா மொத்தமா படிச்சு பக்காவாயிடணும். இல்லைன்னா சீசனே வேணாம் சார், நான் டெவலப்பர் ஆயிடுறேன், டொமைன் அதிகம் போயிடும். சரியா? அப்படிதான் நான் நினைச்சுருக்கேன். தெரியல, பார்க்கலாம் எப்படி போகுது பேட்ச். அப்போ மேக் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல மேக்கை பத்தி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல மேக்ல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் மேக். பட் ஐபி அப்படி கிடையாது. ஐபி இன்னைக்கு ஆரம்பிச்சோன்னா போயினே இருக்கும் ஐபிலாம். ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இவரே என்ன ஃபார்மட்ல இருப்பாருன்னா, it is in decimal format. Then it contains 4 octet. ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்? ஓகே, ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கும். டோட்டலா இங்க 4 ஆக்டேட் இருக்கு. அப்போ டோட்டலா போட்டீங்கன்னா இப்போ நீங்க மேத் கூட கம்பேர் பண்ணிக்கணும். மேக் எத்தனை பிட்? ஐபி மேக் என்ன ஃபார்மட்? ஹெக்ஸாடெசிமல். ஐபி என்ன ஃபார்மட்? டெசிமல். ஓகே, மேக் எதுக்காக? ஐபி எதுக்காக? அவ்வளவுதான். அதை கம்பேர் பண்ணி தருவாயிடும். சரி, இப்போ ஐபினாவே 2 விஷயம் கலந்து இருக்கணும். அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். சும்மா இப்போ ஓரலா சொல்றேன். ஐபினா 2 கலந்து இருக்கணும். நெட்வொர்க்கும் இருக்கணும், ஹோஸ்டும் இருக்கணும். இது இப்போ உங்களுக்கு புரியாது. ஆனா இந்த லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஐபின்னு பாக்குறீங்கன்னா அதுல 2 கலந்து இருக்கணும். நெட்வொர்க்கும் கலந்து இருக்கணும், ஹோஸ்டும் கலந்து இருக்கணும். இல்ல சுரே, நான் அப்கமிங் கிளாஸ்ல வந்துரும். அந்த ஐபில நெட்வொர்க் மட்டும் இருக்கும், அது ஐபி இல்லைன்னு சொல்லணும். ஹோஸ்ட் மட்டும் இருக்கும், அது ஐபி இல்லைன்னு சொல்லணும். நெட்வொர்க்கும் ஹோஸ்டும் கலந்து இருந்தாதான் அதுக்கு பேர் ஐபி. நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்ன நான் சொல்லித்தரேன். வெயிட். இப்பொழுது ஐபி அட்ரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா பார்க்க எப்படி இருக்கும், அதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ பார்க்க ஐபி எப்படி இருக்கும். நமக்கு ஐபின்றது நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஏதோ நம்பர் போட்டிருக்கோம். ஓகே, அப்ப விட்டுட்டோம். பட் இப்போ நம்ம இன்ஜினியர் ஆக போறோம். அப்போ ஐபி பார்க்க எப்படி இருக்குன்னு கிளியரா தெரியும். ஐபில டோட்டல் எத்தனை ஆக்டேட் இருக்கு? 4 ஆக்டேட் இருக்கு. ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டு,
அந்த 8 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்ன நம்ம படிச்சிருக்கோம். புதுசா யாரா ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, ஜஸ்ட் லைட்டா ஓரலா பாருங்க. நான் பேக்கப் குடுக்குறேன். ஷாலினி பிளேஸ் வேல்யூ சொல்லுங்கள். சூப்பர். 1 4 ம். 1 2 8 1 2 4 8 16 32 64. ஓகே. யாருக்குன்னா நெட் இருக்குன்னு அவனும் கனவுல இருந்துச்சுன்னா இந்த நம்பரை பத்திரமா பார்த்துக்கோ. டே 1ன்னு சொல்லியிருக்கேன். சரி, இதை பத்திரமா பார்த்துக்கோ. டோட்டலா ஐபி அட்ரஸ்ல எத்தனை ஆக்டேட் இருக்குன்னா 4 ஆக்டேட் இருக்கு. பிரிச்சு இப்பொழுது டோட்டலா உங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பிட் இருக்கு? ஓகே, டோட்டலா உங்க கண்ணுக்கு முன்னாடி 32 குட்டி பாக்ஸ் இருக்கு. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாருங்க. டோட்டலா 32 பிட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆக்டேட், இது செகண்ட் ஆக்டேட், இது தேர்ட் ஆக்டேட், இது ஃபோர்த் ஆக்டேட். இப்போ 32 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன் எழுதணும். நான் நேற்று எத்தனை பிட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எத்தனை பிட்டுக்கு எழுத சொல்லி கொடுத்தேன்னா 3 பிட்டுக்கு எழுத சொல்லி கொடுத்தேன். 5 பிட்டுக்கு உங்களுக்கு போட வச்சேன். அது ஒரு சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, டவுட் வந்தது, கன்ஃபியூஸ் ஆச்சு, அப்படின்னு ரெடி ஆயிட்டீங்க. அது இப்போ இன்னைக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றத சொல்லேன்னா போ டவுன் ஆயிடுவீங்க. சரி, அப்போ 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதுனா எத்தனை காம்பினேஷன் வரும் தெரியுமா? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காம்பினேஷன் வரும். 5 பிட்டுக்கே நீங்க மாட்டிக்கிறீங்க. என்ன சொல்லி ஒரு பேஜ் ஃபுல்லா போகுது. எதுக்கு? 5 பிட்டுக்கே. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 32 காயினை டாஸ் பண்ணி ஒரே டைம்ல 32 காயினை டாஸ் பண்ணி பாசிபிலிட்டி சொல்றாங்க. சரி, இப்போ உங்களை 32 காயினை டாஸ் பண்ண சொல்றாங்க. அதுல 2 பாசிபிலிட்டி ரொம்ப ஈஸி. டாஸ் பண்ணாமே எழுதலாம். என்ன? இது டீல், இது டீல். இது பாருங்க, மெதுவா யோசிங்க. 32 காயினை டாஸ் பண்ணி யூனிக் பாசிபிலிட்டி எழுத சொல்றாங்க. அதுல 2 பாசிபிலிட்டி ரொம்ப சிம்பிள். டாஸ் பண்ணாமே எழுதிடலாம். என்னது? எல்லாமே 8 இருக்கும். இல்லைன்னா எல்லாமே அதுதான் ரொம்ப ஈஸி. அதே கணக்கு தான் இங்கேயும். 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. எல்லா காம்பினேஷன் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். அவ்வளவு காம்பினேஷன் இருக்கு இதுல. பட் எனக்கு என்ன தெரியும்னா, எப்பவுமே ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன? உங்க நோட்லாம் எடுத்து பாருங்க, பழைய கொஸ்டின்லாம். எப்பவுமே ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்னன்னா அதுக்கப்புறமா நிறைய கச்ச கச்ச கச்சன்னு காம்பினேஷன்ஸ் வரும். கலந்து அதெல்லாம் போட சொல்லி கொடுத்துருக்கேன். பிராக்டிஸ் பண்ணனா உங்க தப்பு அது. போக உங்களுக்கு புரியாம போயிடும் கிளாஸ். பக்கத்துல இருக்கிற கடவுடன் போடுவாரு, நம்மளுக்கு போடவே வராது. அப்படின்னா என்னன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். சரி, லாஸ்ட் எதுல வந்து முடிஞ்சிரும்னா இது நடுவுல ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கும். அதெல்லாம் இப்ப எழுத முடியாது. எழுத 2 வருஷம் 3 வருஷமா ஆகும். அவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்போ 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொன்னாங்க. அவ்வளவுலாம் எழுத முடியாது. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே 0, எண்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே 1. இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ண போறோம். சரி, இங்க பாருங்க, கீழே எல்லாமே 0 இருக்கா? அப்ப மேல இருக்கிறத ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. இதுல டே 1ல சொல்லி கொடுத்தேன். புதுசா பார்க்காதீங்க. பழைய போர்ஷன் எல்லாம் படிக்காம அடுத்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு புரியாது கிளாஸ். கீழே 0வா இருக்குன்னா மேல இருக்க எந்த பிளேஸ் வேல்யூவும் ஆட் பண்ணக்கூடாது. அப்ப ஆட் பண்ணலன்னா டெசிமல் வேல்யூ என்ன வரும்னா 0. இங்க 8 0 இருக்கா? மேல இருக்கிறத ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஓகே, பேசுங்க. ஆஃப்லைன் மேல இருந்து 0. அடுத்தது என்ன வரும்? 0. அடுத்து என்ன வரும்? 0. இப்போ கீழே 8 1 இருக்கா?
மேல இருக்கிறத ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணக்கூடாதா? அதான் பைனரி டெசிமல். கீழே 1 இருக்குன்னா மேல இருக்கிறத ஆட் பண்ணணும். எதுனா 1 + 2 + 4 + 8 + 16 + 32 + 64 + 128 எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன நம்பர் வரும்? 255. அப்ப கேல்சி வச்சு ஆட் பண்ணா கூட என்ன வந்துரும்னா 255ன்னு வரும். சரி 255. செகண்ட் என்ன வரும்? 255. அதுவும் 255 தான். எதுனா அதுவும் 255னா இங்க எத்தனை 1 இருக்கு? 8 1 இருக்கு. சரியா? ஓகே. அப்ப 3வது அப்டேட் என்ன? 4வது அப்டேட் இப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுதான் ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி. இதுதான் ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி. ஐபி ஸ்டார்ட் ஃப்ரம் 0.0.0.0. ஐபி ends with 255.255.255.255. இதுக்கு முன்னாடி வந்து ஐபின்னு காதார கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ நம்பர் இருக்கும்னு பார்த்திருப்போம் அவ்வளவுதான். ஆனா என்ன நம்பர் இருக்கும், எது இருக்கும், எது இருக்காது அப்படின்னா கவனிச்சிருக்க மாட்டோம். இனிமே கவனிக்கணும். பிகாஸ் அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம தான் நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அப்போ நம்ம தான் நெட்வொர்க் இன்ஜினியர், நம்ம தான் கவனிக்கணும். அப்போ ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0, எண்டிங் ஐபி 255.255.255. 256 வந்துச்சுன்னா அப்படின்னா ரெக்கார்டிங் எதனா பாத்தீங்களா? இல்ல. ஓகே, ஏன்னா நான் எதிர்பார்க்குற ஆன்சர்ல சக்கரம் தான் கரெக்டா சொல்றீங்க. ஓகே, அப்படின்னா 256ன்னு ஒரு நம்பரை பாக்குறீங்க. யாரோ உங்ககிட்ட வந்து என் ஐபி வந்து 257 310ன்றானா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஐபியே கிடையாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இனிமே என்ன பண்ணணும்னா சிசிஎன்ஏல பைண்ட் ஆகும். சிசிஎன்ஏல பைண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா நான் ஒரு சில புது வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நம்ம செஷன்ல ஃபர்ஸ்ட் பைண்டிங் ஆகும். பைண்டிங்னா என்னன்னா நீங்க நைட்டு திடீர்னு படுத்துன்னு இருக்கீங்க. ஒரு 12:30 மணிக்கோ இல்ல தூக்கம் வரல படுத்துன்னு இருக்கீங்க. அப்போ பிஓ இன்ஜெக்டர் பத்தி யோசிக்கணும். இனிமே யோசிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நேத்தே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டன் பண்ணணும். 40 நாள் பேட்ச் முடிஞ்சிடும், ஜாப் போயிடலாம் அப்படி அட்டன் பண்ணக்கூடாது, வராது. பைண்டிங் என்னன்னா திடீர்னு பைக்ல போக சொல்ல கூட நம்ம பார்த்த டாபிக்ஸ் எதனா ஒண்ணு உங்க மண்ணில் ஓடினே இருக்கும். ஓட வைப்பேன். அதுதானே கத்துக்கிட்டு காசு எடுக்கிறேன். அப்போ அப்படி வரவங்க தான் பைண்டிங் ஆகும். அப்போ ஒரு சில பேர் பைண்டிங் ஆயிடும். பைண்டிங் ஆயிட்டீங்கன்னா இதுக்கு மேல எங்க ஐபின்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டீங்களோ, எங்க பாத்தீங்களோ அதை நின்று நிதானமா கவனிச்சுட்டு போவோம். இது வரையும் ஐபி எங்க போட்டிருப்பாங்க, தாண்டி போயிடும், அப்படியே போயினே இருப்போம். ஏன்னா நம்மளுது கிடையாது. அப்போ இப்ப அது நம்ம சொத்து அது. அப்ப எங்கேயாவது ஐபி எங்கேயாவது லேபிள்ல ஒட்டி வச்சிருக்காங்களோ இல்ல ரோட் சைட்ல ஏதோ பேனர்ல ஐபி பாக்குறீங்கன்னா அதை நின்று கவனிச்சு பார்த்துட்டு போற மாதிரி உங்க பிஹேவியர் கண்டிப்பா மாறும். அப்படி மாறினா மட்டும்தான் நீங்க இந்த செஷன்ல பைண்டா இருக்கீங்க. அப்போ எப்படின்னா நோட்டெல்லாம் எல்லாமே படிச்சுக்கோங்க கடற்கரை. அப்போ இனிமே நீங்க எந்த படம் மாறினா பாருங்க. இந்த படம் வந்ததுல ஜீவா கண்டுபிடிச்சாச்சு. நான் கரெக்டா கேட்ச் மெம்பரோட வச்சு பாத்துருக்கீங்க. யாருன்னா யார் சொன்னாங்க? நீங்க பழைய பேட்ச், புது பேட்ச் கிட்ட புது பேட்ச் தான் முக்கியமே. அப்படியா? சூப்பர். அப்போ லாஜிக் என்னன்னா நிறைய படம் பாருங்க. அயன்மேன் 3 பாருங்க. ஓகே, அயன்மேன் 3லயும் நிறைய இருக்கு பாருங்க. ஓ, மூவிஸ்ல இருந்து அவங்க அப்டேட் பண்ணிருந்தாங்களா? இந்த ஹார்ட் டிஸ்க் ஹேக் பண்ண உன்னோட ஹார்ட் டிஸ்க் அட்ரஸ். ஷூர். இந்த படம்லாம் யார் பார்க்கணும்னா வீட்டுல இருக்கவங்க பார்க்க கூடாது. இந்த படம்லாம் நம்ம பார்த்தோம்னா தரமா இருக்கும். அதுவும் இன்னும் நீங்க சீசனை படிச்சுட்டு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க நிறைய விஷயம் சீசன் ரிலேட்டடா ஹேக் பண்றானா அவனோட அடையாளத்தை நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ யூ அங்கிள் யூ ஒன்று ஐயோ இவன் ஜஸ்ட் கோ.
இன்வெஸ்டிகேட்டிவ் ஹார்ட் டிஸ்க் இதை ஹேக் பண்ண நம்மள கண்டுபிடிச்சிடலாம்ல. ஷோர். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்கை ஹேக் பண்ண உன்னோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் நம்மள ஹேக் பண்றானா அவனோட அடையாளத்தை நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ ஒரு மூலையில விட்டுட்டு போவான். இட்ஸ் கால்ட் கீ லாகர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கொலை பண்ணும்போது தடயங்களை விட்டுட்டு போற மாதிரி. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். ஐபி அட்ரஸ். ஸோ திங்கஸ் இங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சான். ஸோ இந்த படம் ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்களோ பார்த்துருக்கீங்க. பட் அயன்மேன் 3 எல்லாம் பார்த்துருப்பீங்க. அயன்மேன் 3 பார்க்கலனாலும் மங்காதா பார்த்துருப்பீங்க. நிறைய படத்துல பார்த்துருக்கேன். அப்போ இனிமே எங்கெல்லாம் ஒரு ஐபி அப்படின்னு பாக்குறீங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, பட் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அங்க பாக்குறது எதுவுமே ஐபி கிடையாது. ஓகேவா? ஏன் ஐபி இல்ல? அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஐபி நம்புவோம் இல்ல? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த படத்தை பார்த்தோம்னா ஐபி தான் நம்புவோம். அப்ப நானா இனிமே எங்க ஐபி பார்த்தா நான் பாஸ் பண்ணி தான் பார்ப்பேன். அப்படிதான் அயன்மேன் 3 பார்த்தே இருந்தேன். ஐபி போட்டாங்க, வீட்டுல பார்த்துருந்தது. அப்போ பாஸ் பண்ண அப்புறமா காமிச்சது. இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார் போன பேட்ச்ல, சுரேன் கீ படம் பாருங்க. நான் கீ படம் பார்த்தேன், பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு கீ பார்த்தேன். ஓகே, கீ பார்த்தேன், பட் நான் இது மட்டும் கவனிக்கல. அப்புறமா கீழே எழுதி நான் படம் பார்த்தேனே, அப்புறமா சர்ச் இந்த ஐபிஐ பார்க்கல. அவங்க அந்த ஹேக்கிங் நான் அப்ப ஹேக்கிங் படிச்சிருந்தேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணதால ஐபிஐ விட்டேன். அப்புறமா அவர் சொன்னார், ஓகே 985 இது ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலேட்டடா இருந்திருக்கலாம். 1832 6498. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல நம்மள நெட்வொர்க்ல ஏமாத்தக்கூடாது. அப்போ எதனால நம்ம கண்டுபிடிக்க போறோம், நம்ம டொமைன் அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இனிமே நீங்க எங்க ஐபி அட்ரஸ் பார்த்தாலும் அந்த ஐபிய மெதுவா நிறுத்தி நிதானமா பாருங்க. நம்ம தான் பார்க்க வேண்டிய கடமைகள் நம்மளுக்கு இருக்கிறது. சரி, அப்ப ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0, எண்டிங் ஐபி 255.255.255. இதுக்கு மேல ஐபி வர வாய்ப்பே இல்ல. அப்படி வந்ததுன்னா V6 ஒண்ணு இருக்கு, பட் அது வேற, அது டோட்டல் ஃபார்மேட்டே வேற மாதிரி. சரி, இப்போ இவ்வளோ ஐபிய இவங்க குரூப்பா பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இயா. கொஞ்சம் ஐபி எடுத்து ஏல வச்சுட்டாங்க, கொஞ்சம் ஐபி பி, கொஞ்சம் ஐபி சி, கொஞ்சம் ஐபி டி, கொஞ்சம் ஐபி இல வச்சுட்டாங்க. அது என்னன்னு நான் காட்டுறேன். கிளாஸஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ், கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஐபி அப்படின்னு கேட்பாங்க இன்டர்வியூல. வெயிட் பண்ணுங்க, எழுதி முடிச்சிருக்கேன். சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐபி அட்ரஸ் செப்பரேட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் ஏல 0 to 127, அதுல ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். கிளாஸ் பில 128ல இருந்து 191 ஐபி வச்சுட்டாங்க. 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். கிளாஸ் சில 192ல இருந்து 223 வச்சுட்டாங்க. 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட்.
கிளாஸ் டி 224 to 239 ஃபுல்லா மல்டிகாஸ்ட்காக, கிளாஸ் இ வந்து 240ல இருந்து 255 ஃபுல்லா ப்ராட்காஸ்டுக்கும் ஆர்என்டி. சரி, இந்த மல்டிகாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த ஸ்கூல்ல படிச்சிருப்போம், 12th வரும். யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட். சரி, யூனிகாஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிசிக்கு மட்டும் டேட்டா அனுப்பிச்சது அப்படின்னா அது பேர் யூனிகாஸ்ட். நான் இத்தனை பேர் இருக்கீங்க, நான் பேசுறதுக்கு ரேஷனுக்கு மட்டும் தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்கல, நான் ரேஷனுக்கு மட்டும் தான் கேட்குதுன்னா அதுதான் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். 1 to 1. நான் பேசுறது இங்க கேர்ள்ஸ் குரூப்புக்கு மட்டும் தான் கேக்குது அப்படின்னா எல்லாரும் இருப்பீங்க, ஆனா நான் பேசுற உங்களுக்கு யாருக்கும் கேட்காது, கேர்ள்ஸ் குரூப்புக்கு மட்டும் கேக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மல்டிகாஸ்ட். நீங்களும் இருக்கணும், நீங்க இருந்து அவங்களுக்கு மட்டும் தான் கேக்குதுன்னா சும்மா ஒரு கதை போல ஞாபகம். நான் இப்போ பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் கேட்கல, ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் கிடைக்குது. யாரெல்லாம் பிலோ 25ல இருக்காங்களோ அவங்களுக்கு கேக்குது, அபோவ் 25ல இருக்கும் கேட்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிகாஸ்ட். எல்லாரும் இருக்காங்க, ஆனா கேட்கறது ஒரு குரூப்புக்கு மட்டும் தான் கேக்குது அவர் பேசுறதுன்னா அதுக்கு பேரு மல்டிகாஸ்ட். ப்ராட்காஸ்ட்ன்றது இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்கறது ப்ராட்காஸ்ட். அப்போ இந்த சீசனே யூனிகாஸ்டா மல்டிகாஸ்டா? இந்த சீசனே யூனிகாஸ்டா? இப்ப நான் எடுக்கிற சீசனே யூனிகாஸ்டா ப்ராட்காஸ்ட் 3 பாட்காஸ்ட் அப்படின்னா சீசன் யூனிகாஸ்டும் கிடையாது, மல்டிகாஸ்டும் கிடையாது. ஏன்னா நான் எடுக்கிறது ரேஷனுக்கு மட்டும் கேட்கல, நான் எடுக்கிறது கேர்ள்ஸ்க்கு மட்டும் கேட்கல. நான் பேசினா நீங்க கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ, இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்குமா? ஐ எம் டூயிங் வாட்? ஐ எம் டூயிங் ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் 1 to all. சரி, அப்போ கிளாஸ் டேபிள் அழகா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் உங்க மைண்ட்ல இருக்கிற மாதிரி இந்த டேபிளை வச்சுக்கணும். ஃபுல்லா கவனிங்க, ஜஸ்ட் 1 minute டைம். 10 11 1க்கு இதை நான் அழிச்சிருக்கணும். ஓகே, நான் எப்படி பார்க்காம இந்த டேபிள் எழுதணும் அதே மாதிரி நீங்க பார்க்காம டேபிள் எழுதணும். ஓகேவா? நோட்ல க்ளோஸ் பண்ணிடுங்க, நோட்டை க்ளோஸ் பண்ணுங்க. மைண்ட்ல ஏத்துக்கோங்க. கிளாஸ் ஏ ரேஞ்ச் என்ன, கிளாஸ் பி ரேஞ்ச் என்ன, கிளாஸ் சி ரேஞ்ச் என்ன, கிளாஸ் டி, கிளாஸ் இ, எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட், எது மல்டிகாஸ்ட், எது ப்ராட்காஸ்ட்னு அழகா மனசுல ஏத்திக்கோங்க. ஜஸ்ட் மினிட், நீங்க பாருங்க.
listen. இப்போ இனிமே இந்த டேபிள்ல பார்த்துலாம் கிளாஸ் போகாது, டேபிள் இருக்காது. டேபிள் உங்க மைண்ட்ல இருக்கும். சரி, இப்போ ஒரு ஐபி பாக்குறீங்க 10.0.0.10 ஒரு ஐபி பாக்குறீங்க. அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபி என்ன கிளாஸஸ்ல வருதுன்னு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு தெரியணும். ஏவா பிஎஸ்சியா? ஓகே. ஏன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதுல எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட்னு டக்குன்னு எழுத தெரியணும். எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? ஒரு நெட்வொர்க் இப்போ இன்னொரு ஐபி 172.10.255.4.70 இது ஏவா பிஎஸ்சியா? பி பியா ஏவா சியா? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. இல்ல டி ஐயா? பி கிளாஸ் பி பி சரி, அப்போ இது குழப்பி விட்டுரும். அதனால எழுதுனேன். எனக்கு இது யாரும் எழுதுல. ஓகே, அதனால நான் என்ன லாஜிக்னா, நான் சீசனே படிக்க சொல்ல எனக்கு எதெல்லாம் கஷ்டமா இருந்தது, எதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படணும் அதை ஈஸியா சொல்லி தரணும் தான் என்னோட டார்கெட். அப்ப எனக்கு இந்த மாதிரி குழப்பவே இல்லை. எங்க ட்ரெயினர்ல நான் உங்களுக்கு குழப்பிட்டேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தா பி மாதிரி இருக்கு, செகண்ட் பார்த்தா ஏ மாதிரி இருக்கு. அப்ப எது சரின்னு பார்க்கணும்னா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை பேஸ் பண்ணி தான் கிளாஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை பேஸ் பண்ணி தான் கிளாஸ். என்னது? பி. எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? அடுத்தது 192.252.117.36. ஓகே, இது ஏவா பியா சியா? சி அந்த அளவுக்கு யாரா கவனிக்க ஐபியே கிடையாது. அப்ப ஏன் சொல்ல எழுதுனீங்கன்னா, நீங்களும் எதனா செக் பண்ணணும்ல. நான் கொஞ்சம் லேட்டாவும் பார்த்தேன், அவ்வளவு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி, குட். 251 ஐபி தான் நினைக்கிறேன். சரி, இது ஏவா பிஎஸ்சியா? சி. சினா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? அப்போ ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபி என்ன கிளாஸ்ல வருதுன்னு தெரியும். இன்னைக்கு தெரியலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நாளைக்கு வர சொல்ல தெரியும். நான் இன்னைக்கே ரெடி பண்ணிட்டேன் உங்களை. நோட் இல்லாம பாதி பேர் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு இன்னைக்கு தர இல்லை, நாளைக்கு வர சொல்ல எப்படி இன்னைக்கு சரளமா பேசுனீங்களோ நாளைக்கு சரளமா பேசும். அப்போ ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அது என்ன கிளாஸ்ல வருது, அது ஏவா பிஎஸ்சியா டிசைட் பண்ணிட்டு அதுல எத்தனை நெட்வொர்க் அலோகேட் பண்ணிருக்காங்க, எத்தனை ஹோஸ்ட் அலோகேட் பண்ணிருக்காங்கன்றது படிக்கணும். சரி, இப்போ நான் ஒரு ஐபி எழுதுறேன். இது ஏவா பிஎஸ்சின்னு சொல்லுங்கள். 50.0.0. இது ஏவா பிஎஸ்சியா? அப்ப 257 எழுதிட்டேன்னா அப்போ நாளைக்கும் பார்த்து பேசணும். சரியா? அப்ப 50 யாரும் எழுத மாட்டாங்க ரியல் டைம்ல, நான் சும்மா பண்றேன். இது ஏவா பிஎஸ்சியா? கிளாஸ் எப்படி ஏன்றீங்க? 0 to 127 இருக்கு. கிளாஸ் ஏ. சரி, கிளாஸ் ஏனா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? ஒரு நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். ஐபில 2 கலந்து இருக்கணும். என்னென்ன? நெட்வொர்க்கும் இருக்கணும், ஹோஸ்டும் இருக்கணும். அப்ப கிளாஸ் ஏ எடுத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். சரி, இருக்கு, கலந்து இருக்கு. கிளாஸ் பி எடுத்தீங்கன்னா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். ஓகே, கிளாஸ் சி எடுத்தீங்கன்னா 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட், எல்லாம் கலந்து இருக்கு. கிளாஸ் டி எடுத்தீங்கன்னா அதுல நெட்வொர்க்கும் இல்ல ஹோஸ்டும் இல்லைன்றாங்க. அப்போ கிளாஸ் சி எடுத்தாலும் நெட்வொர்க்கும் இல்ல ஹோஸ்டும் இல்லைன்றாங்க. இது ஐபியே கிடையாது. திஸ் இஸ் if you want to do a IP configuration for your any network devices, please don't take from DE because it's not IP. நீங்க IP அசைன் பண்ணணும்னா A, B, C ல இருந்து தான் எடுக்கணும். அதுதான் வேலிட், அதுதான் IP. கீழ இருக்க DE வேற பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது IP இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் இல்ல? நெட்வொர்க்கும் சொல்லல, அவங்க ஹோஸ்டும் சொல்லல, அதனாலதான் IP இல்லைன்ற. அப்ப ஏன் வச்சிருக்காங்க இப்ப புரியாது. கரண்ட்லி we are in day 3 சிலபஸ். இது day 15 day 24 சொல்லுதா ஏன் மல்டிகாஸ்ட் ஏன் ப்ராட்காஸ்ட் புரியும். இப்போதைக்கு அதை எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா
இது என்னது நெட்வொர்க் ஹோஸ்ட் அப்படி. சரி, ஐபினா என்ன ரிஷ்வந்த்? சூப்பர். ஓகே, ஐபி அப்படின்றது ஒரு டிவைஸோட லொகேஷன் கண்டுபிடிக்குது. அந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க 2 பாராமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கும் கொடுத்துருக்காங்க, ஹோஸ்டும் கொடுத்துருக்காங்க. அழகா தமிழ்ல சொல்ல போனா ஏன் கதை படி. நெட்வொர்க்ன்றது ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி. அப்போ ஹோஸ்ட்ன்றது அவ்வளவுதான். நெட்வொர்க்ன்றது ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி, ஹோஸ்ட்ன்றது டோர் நம்பர் மாதிரி. அப்ப இது என்னமா அர்த்தம்? அர்த்தம் சொல்றேன், கவனிச்சு. தமிழ்ல சொல்ல போனா நம்ம லாங்குவேஜ்ல பேச போறோம்னா 50வது தெருவுல 21வது வீடு. அவ்வளவுதான். நம்ம லாங்குவேஜ்ல பேச போறோம், இது டெக்னிக்கல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எடுக்கிறது உங்களுக்கு புரியுறதுக்கு. அப்போ இது எப்படி சொல்லணும்னா 50வது தெருவுல இந்த ஸ்லாஷ் போடுவாங்கல்ல, வீட்டு நம்பர், பழைய நம்பர், புது நம்பர்னு, அந்த கணக்கு இது. ஒருத்தவங்க வீட்டுல 3 நம்பர் இருக்கும். பழசு, அப்புறமா பழசு, அப்புறம் புதுசு. ஆமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? யாருன்னா பாத்துக்கியா? ஒருத்தவங்க வீட்டுல இருக்கு. ஓகே, ரொம்ப பழசு இருக்கும், அப்புறமா பழசு இருக்கும், அப்புறமா புதுசு இருக்கும். 3 ஸ்லாஷ் போட்டு வச்சிருப்பாங்க வீட்டு டோர் நம்பர்ல. அதே கணக்கு தான் இங்கேயும். அப்ப இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா 50வது தெருவுல 0/0/21வது வீடுன்னு சொல்லுவோம். இங்க ஸ்லாஷ் இல்ல, இங்க என்ன யூஸ் பண்றாங்க? டாட். அப்ப இங்க என்ன சொல்லலாம்? 50வது தெருவுல 0.0.21 21வது வீடுன்னு சொல்லலாம். கரெக்டா? சரி. பட் இன்ட்டுல போயிட்டு 50வது தெரு 21வது வீடுன்னு சொல்லக்கூடாது. இங்க சொல்லலாம் 50வது தெரு 21வது. இன்ட்ல சொல்லாமா? அப்போ டெக்னிக்கலா படிக்கணும். இது கதை புரிஞ்சிச்சு. இது தெரு, இது டோர் நம்பர். டெக்னிக்கலா எப்படி பேசுறதுன்னா 50ன்ற நெட்வொர்க்ல 50ன்ற ஸ்ட்ரீட் நம்பர் சொல்லக்கூடாது. அது எக்ஸாம்பிள். 50ன்ற நெட்வொர்க்ல 0.0.21th ஐபின்னு சொல்லலாம், இல்ல ஹோஸ்ட்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அப்ப இது ப்ரொனன்சியேஷன் என்ன? 50ன்ற நெட்வொர்க்ல 0.0.21th ஐபின்னு சொல்லணும். சரி, அப்ப இன்னொரு ஐபி எழுதுறேன். இதோட ப்ரொனன்சியேஷன் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன ப்ரொனன்சியேஷன்? எப்படி சொல்லணும்? அவ்வளவுதான். சூப்பர். அப்படின்னா 50ன்ற நெட்வொர்க்ல 50.50.50 ஐபின்னு சொல்லணும், கரெக்ட் தான். ஓஸ்ன்னு சொல்லணும், கரெக்ட் தான். சரியா? இன்னொன்னு எழுதுறேன், அதுக்கு சொல்லுங்க. இது ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் பேசுங்க. 10 டாட் கிடையாது. 10 நெட்வொர்க்ல அப்படின்னா 10 நெட்வொர்க்ல 254.17.111. 10ன்ற நெட்வொர்க்ல 254.17.111ன்றது ஐபி. கொஞ்சம் கஷ்டமா தான். இப்போ இதான் உங்க சிஸ்டமோட ஐபி. யாரும் கேக்குறாங்க, உங்க சிஸ்டம் எந்த நெட்வொர்க்ல இருக்குப்பா, இல்ல ஏதோ கேக்குறாங்க. ப்ரொனன்சியேஷன் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? நெட்வொர்க்ல 172ல சரி, சின்ன தெளிவு. அது கரெக்டான தப்பு என்னன்னா இது வந்து கிளாஸ் பி ஆயிடுச்சு. கிளாஸ் பி ஆயிடுச்சுன்னா எத்தனை நெட்வொர்க்? அப்ப சின்னதா இவர் மாத்திக்கணும். வீரா என்ன மாத்தணும்னா 172.172 நெட்வொர்க்ல 172.172 ஐபி. அப்ப 172 நெட்வொர்க் இல்ல, 172.172 நெட்வொர்க்ல 172.172 ஐபி. லாஸ்ட் இது சொல்லுங்க.
வீரா மட்டும் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. இல்ல முத்து சொல்லுங்க. முத்து ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல. சரியா? தப்பா தான் நான் சொல்லி தரப்போறேன். முத்து மட்டும் தான். நடுவில் யாரும் பேசாதீங்க. சொல்லுங்க முத்து. அவ்வளவுதான், முடிச்சுக்கணும். ஓகே, இது கிளாஸ் சி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞாபகம் இருக்கணும். கிளாஸ் ஞாபகம் இல்லைன்னா இப்ப வீட்டுல போய் படிக்கணும் நீங்க. சரியா? அப்போ இது வந்து ஏவா பியா சியானா சி. அப்ப சினா 3 நெட்வொர்க்கு ஒரு ஹோஸ்ட். அப்ப இது ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லல, என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்னா 192.192.192 நெட்வொர்க்ல இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஆன்லைன் எல்லாருமே சாட்ல ஆன்சர் பண்ணணும். எல்லாரும், பழைய பேட்ச் புது பேட்ச் எல்லாருமே ஆன்லைன்ல சாட் ஆன்சர் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. தப்போ கரெக்டோ ஜஸ்ட் ட்ரை. கரெக்டான ஆன்சர் பண்ணணும் நாங்க கேட்க மாட்டோம். ஜஸ்ட் ட்ரை. இன்கேஸ் நீங்க யாரும் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணாமையே ஒரு செஷன் இருக்கு அப்படின்னா லைவ்ல இல்லைன்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிப்போம். பிகாஸ் ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க, எல்லாரும் படிக்கிறதுக்காக தான். ஜாலியா படுத்துன்னு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக இங்க கிடையாது. கொஸ்டின் என்னன்னா, இந்த ஐபில ஆஃப்லைன் யாரும் பேசக்கூடாது, நான் தனித்தனியா கேட்பேன். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஆன்லைன் தான். ஆன்லைன் ஆன்சர் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? ஆன்லைன் ஜஸ்ட் டூ இன் சாட். இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு ஆன்லைன் டைப் பண்ணுங்க. தப்பா கூட டைப் பண்ணுங்க, ஆனா எதனால டைப் பண்ணுங்க. நீங்க தூங்குறீங்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக தான். ஹலோ, சொல்லுங்க. 24 பிட்ஸ். அட்மிட் பண்ணாதீங்க, ஒரே நிமிஷம் மியூட்ல இருங்க. சாட்ல போட்டு சாட்ல போட்டா நான் லைவ் யாரு இருக்காங்கன்னு செக் பண்ணி. இதுல எத்தனை பிட் இருக்கு? வீரா, எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? முத்து 32. குட். உங்க பேரு பேரு லோகேஷ்ல. ரேஷ்வன். குட். 32. 32. தெரியலையா? தெரியல, சொல்லுங்க எதனா ஒண்ணு கணக்கு போடுங்க. எஸ் கோகுலா கோகுல் சொல்லுங்க. 32. குமார். சரி வீரா 32. சரி பிரவீன். எஸ் பிரவீன் பேக் பின்னாடி. உங்க பேரு பாலாஜி முன்னாடி வந்துடணும். பாலாஜி எப்படி அலகேட் ஆயிருக்கீங்கன்னா, ஒரு சீட்ல உட்கார்ந்து டே 1 50 சீட் அதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. 50 சீட் எல்லாமே. சரியா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து முன்னாடி வராதுக்கு. சரியா? பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பேசி ஆக்ஷன் வச்சிருக்கீங்கன்னே தெரியல. சரியா? ஓகே. அப்புறமா எஸ் உங்க பேரு சந்தோஷ். யாரு இருக்கு? சந்தோஷ் சொல்லுங்க. ஐடியா இல்லையா? ஐடியா இருக்குமே. எஸ் நீங்க 32. ஓகே. பழைய பேட்ச்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். பழைய பேட்ச்லாம் ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ண போதும். ஓகே. அப்போ ரேஷன் எத்தனை இருக்கு? ஓகே. ஆன்லைன் என்ன சொல்லியிருக்காங்க? 32, 32, 24, 32, 24, 32, 32, 32, 24, 24, 24. சரி, யார் ஆன்சர் பண்ணல? 10 மினிட் பண்ணிட்டு படிக்கிறீங்க. சாட்ல ஆன்சர் இருக்கணும். ஆன்லைன் மெம்பர்ஸ் சாட்ல ஆன்சர் தெரியலன்னா போட்டிருக்கலாம். யாரோட பேரு இல்லைன்னா எல்லாருமே போட்டீங்களா? சரி ஓகே. அப்போ எத்தனை பிட் இருக்குன்னா நெட்வொர்க் பிட்டு 24 நெட்வொர்க் பிட் இருக்கு. அது என்ன கணக்குன்னா, கொஸ்டின் நெட்வொர்க் பிட் தானே கேட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் கேட்கல. ஐபில டோட்டலா எத்தனை இருக்குன்னு கேட்டா 32. அவங்க ஐபில எதை கேக்குறாங்க? நெட்வொர்க் பிட் கேக்குறாங்க. இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட்.
மொத்த ஐபில 4 ஆக்டேட். ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்? 8 பிட் இருக்கும். அவங்க எந்த பிட்டை கேக்குறாங்க? நெட்வொர்க் பிட்டை கேக்குறாங்க. அப்ப இதுல ஒரு 8 பிட் இருக்கா? இதுவும் நெட்வொர்க் தானே, இதுல ஒரு 8 பிட் இருக்கும்ல, இதுவும் நெட்வொர்க் தானே, இதுல 8 பிட் இருக்குமே. இது ஹோஸ்ட், அது அவங்க கேட்கல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உங்க ஐபில டோட்டலா எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ இது நெட்வொர்க் ஆக்டேட், இதுக்குள்ள 8 பிட் இருக்கும். இதுவும் நெட்வொர்க் ஆக்டேட், இதுக்குள்ள 8 பிட் இருக்கு. இதுவும் நெட்வொர்க் ஆக்டேட், இதுக்குள்ள 8 பிட் இருக்கு. இது வேணாம், அது அவங்க கேட்கல. அப்ப எத்தனை பிட்டுக்குன்னு கேட்டா 8 8 8 எத்தனை? 24. சரி, தப்பு பண்ண பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டா பண்ண பாருங்க. how many ஆன்லைன் டூயிங் chat? அதே மாதிரி ஆன்லைன் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்லைன் டூயிங் chat எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? அது எத்தனை இருக்கு? எப்படி 8 அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் தான் இருக்கு. அவங்க பிட்டு கேக்குறாங்க, அது உள்ள 8 பிட்டு மறைஞ்சிருக்கும். அப்ப எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 8 ஹோஸ்ட் பிட். ரேஷ்வந்த், எத்தனை ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்கு ரேஷ்வந்த்? அவ்வளவுதான். எத்தனை ஹோஸ்ட் ஆக்டேட்னா ஒன்னே இதான் ஆக்டேட். ஆக்டேட்னா மேலோட பார்த்தா போதும், பிட்னா உள்ள இறங்கி பார்க்கணும். தென் சரி, இது குழப்பமா இருக்குன்னா இப்ப கிளாஸ் முடிஞ்சவனையும் இங்கேயே உட்கார்ந்து 10 15 தடவை பார்க்கணும். 15 தடவை பார்த்தா குழப்பமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? திருப்பி 15 தடவை பார்க்கணும். அதே மாதிரி தான் சொல்றேன், எல்லாருக்குமே ஒரே ஐக்யூ லெவல் கிடையாது. ஐக்யூ லெவல்ன்றது என்னன்னா, இப்ப நம்ம சொல்றோம், ஒருத்தர் டக்குனு புரிஞ்சுப்பாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளுக்கு புரிய வரல, நம்ம வீக்கு நினைச்சுன்னா அது உங்க தப்பு. இது வீக்கு கிடையாது, நம்ம ஐக்யூ லெவல் நம்ம 2 தடவை சொன்னா புரிஞ்சுக்கும். புரியுதா? அப்போ இந்த கிளாஸ்ல ஒரு சில பேரு இந்த கிளாஸ்லயே புரிஞ்சுப்பாங்க, இந்த கிளாஸ்ல ஆன்சர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போய் படிக்க மாட்டாங்க. நம்ம என்ன நிலைமை இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அப்போ பக்கத்துல இருக்கிற டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றாரு, அவரு டாப், நம்ம கம்மி நினைச்சீங்கன்னா உங்க தப்பு. நம்மளுக்கு 5 தடவை படிக்கும். ஒருத்தர் 5 தடவை படிச்சு சரி பண்ணுவாரு, ஒருத்தர் 5 தடவை படிச்சாலும் வராது. நம்ம 10 தடவை படிக்கணும். இதையே இந்த பிட்டு இத அப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடும். எதை? ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன் பாருங்க, இது ஈஸி தான். ஆனா ஒரு சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். தப்பு கிடையாது, அதோட ஐக்கியம் லெவல் தான். அப்போ நீ இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து பிட்டு அப்டேட் போட்டு போட்டு பார்க்கணும். 12 மணிக்கு செஷன் முடிஞ்சது, அவ்வளவுதான், ஈஸி தான், நம்ம பார்த்துலாம். நாளைக்கு வந்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் தெரியாதுன்னு இருக்கு. அவ்வளவுதான். அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற டக்குன்னு சொல்றாரு அவரை பார்க்காதீங்க. நம்ம சொல்றது நம்ம எத்தனை தடவை படிக்கணும். ஏன் 100 தடவை படிக்கலாம், அதுதான் வந்திருக்கும். மெதுவா படிப்போம். சரி, அப்போ how many நெட்வொர்க் ஆக்டேட்? வீரா, எத்தனை நெட்வொர்க் ஆக்டேட் இருக்கு? நெட்வொர்க் ஆக்டேட், ஆக்டேட்னா மேல இருக்க பாக்ஸ். அப்ப எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னா மேல இருக்க பாக்ஸ். மேலனா உள்ள கணக்கு கொடுத்த தேவையில்ல. 1 2 3 3 மொத்தம். ஓகேவா? அப்போ உனக்கு சொல்லி கொடுத்ததா 1 2 3ன்னு. அப்போ ஆக்டேட்னா மேல பார்த்தா தெரிஞ்சிடும். 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட், அது ஆக்டேட் கேக்குறாங்க. அவங்க பிட்டுன்னு கேட்டாதான் ரொம்ப கவனிப்பா இருக்கணும். பிட்டுன்னு கேட்டா அவங்க மேல இருந்து கேட்கல, உள்ள ஒளிஞ்சிருக்க பிட்டே கேக்குறாங்க. அப்ப எத்தனை நெட்வொர்க் அப்டேட்னா 1 2 3. சரி, ஓகேவா? அப்போ எந்த ஐபி கேட்டாலும் அந்த ஐபியோட நெட்வொர்க் பிட்டு சொல்லணும், ஹோஸ்ட் பிட்டு எத்தனை இருக்கு சொல்லணும், ஹோஸ்ட் ஆக்டேட் எத்தனை, நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனை. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு ஐபி சொல்ற, எழுதுங்க, நோட் ஓபன் பண்ணுங்க.
இந்த ஐபி எழுதிட்டு இது கிளாஸ் ஏவா பிஆ சிஆர் நோட் எழுதுங்க. அதுல எத்தனை நெட்வொர்க்கு எத்தனை ஹோஸ்ட்னு எழுதுங்க. அப்புறமா அந்த 4மே கண்டுபிடிங்க. நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. நெட்வொர்க் பிட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஹோஸ்ட் ஆக்டேட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஹோஸ்ட் பிட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. எழுதுங்க பார்க்கலாம் எல்லாருமே நோட்ல. ஃபர்ஸ்ட் இது ஏவா பிஆ சிஆர்னு கண்டுபிடிச்சு ஓரமா எழுதுங்க நோட்ல. நான் வந்து செக் பண்ணுவேன். தெரியலன்னா நோ ப்ராப்ளம், நான் சொல்லி தருவேன். போட்டாச்சா? அப்போ இது ஏவா பிஆ சியா? பாதி பேர் சின்னு எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு. இது சி கிடையாது. ஓகேவா? அப்போ பி. பினா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்னா 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட். ஓகேவா? நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனை இருக்குன்னா 2. நெட்வொர்க் பிட் எத்தனை இருக்குன்னா 16. ஒண்ணுல 8 இருக்கும், 2 கணக்கு போட்டீங்கன்னா 16. ஹோஸ்ட் ஆக்டேட் எத்தனை இருக்குன்னா 2. ஹோஸ்ட் பிட் எத்தனை இருக்குன்னா எஸ். ஆன்லைன் மெம்பர்ஸ் புரிஞ்சுதா? எதனா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க ஆன்லைன் ஃபர்ஸ்ட். ஆன்லைன் எஸ் சொல்லுங்க. ஓகே சார், புரிஞ்சுது சார். எஸ். ரிமைனிங் மெம்பர்ஸ்லாம் ஓரளவுக்கு புரியுதா செஷனு? இல்ல ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. எஸ்ண்ணா புரியுது. சார் சார் இப்போ நாளைக்கு கிளாஸ் வர சொல்லுங்க. நீங்க எப்படி வரணும்? படிச்சுட்டு வரணும். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நாங்க கொஞ்சம் எதிர்பார்க்குறது இல்ல. அவ்வளவுதான். என்னன்னா நீங்க கொடுக்குற காசெல்லாம் இங்க அப்புறமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நாளைக்கு வர சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் திடீர்னு நீங்க இதெல்லாம் படிச்சிருவீங்க. நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட் என்னன்னு கேட்பேன்.
அதுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கதை சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். என்ன கதை வீரா? நெட்வொர்க்னா என்ன? வீரா மட்டும். வீரா மட்டும்தான். நெட்வொர்க்னா அந்த திடீர்னு மறந்துடும். நல்லா அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆமா இல்ல, நெட்வொர்க்னா என்னது அப்படின்னு இருக்கும். முத்து, நெட்வொர்க்னா என்ன? நெட்வொர்க்னா என்ன? கதை. அது ஞாபகம் இருக்கணும். இது வந்து போஸ்ட் வந்து டோர் நம்பர் மாதிரி. அப்ப இன்னைக்கு எப்படி நான் போய் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோ. நாளைக்கு ஆன்சர் பண்ற மாதிரி வச்சுட்டு தான் உள்ள வரணும். ஆனா இது ஆப்போசிட்டாவும் நடக்கும். எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். இப்ப ஆஃப்லைன் அப்படி விட மாட்டேன். ஆஃப்லைன்லாம் சான்ஸே கிடையாது. ஆன்லைன்ல மெயினா ஒரு சில பேர் என்ன பண்ண போறீங்கன்னா, ஐ திங்க் மெயினா ஜாப் போறவங்க, ஃப்ரெஷர்ஸ்லாம் படிச்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஜாப் போறவங்க என்ன ஆயிடும்னா, இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்க பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நைட்டு தூங்கிடுவோம். வேலை டைட்டா இருக்கும். ஜாப் போறவங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் ஓரளவுக்கு நம்ம படிக்கலாம். ஓகேவா? அப்போ ஜாப் போவோம், நைட் வந்துருவோம், நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். தூங்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னா 10:00 கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த மாதிரி யாருன்னா அட்டன் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க, இல்ல இப்படிதான் போகுதுன்னா, கண்டிப்பா நீங்க நினைச்சது இங்க நடக்கவே நடக்காது. சான்ஸே கிடையாது. நெட்வொர்க் இன்ஜினியர் ஆயிடலாம். ஆனா சீனியர் கிட்ட கேட்டு கேட்டு தான் எல்லாம் கத்துக்கணும். நெட்வொர்க் இன்ஜினியர் ஆயிடலாம். எப்படியாவது ஜாப் கிடைச்சிடும். நானும் வாங்கி கொடுத்துருவேன். பட் திங் இஸ், அங்க போயிட்டு சீனியர் நம்பி இருக்கணும். சீனியர் சொல்லி கொடுத்தா தப்பிச்சுங்க. சீனியர் ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க. அவரு கீழே தான் இருக்கணும். அதுக்கு ஒழுங்கா இங்க நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா, சீனியர் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போனோடனே கேமரா பார்த்தோன்னே நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கும். பிஒய் போட்டிருக்காங்களா இல்லையான்னு. அது பிஓ ஸ்பிளிட்டர்ல போட்டிருக்காங்களா, பிஓ இன்ஜெக்டர்ல போட்டிருக்காங்களா, பிஓ ஸ்விட்ச்ல போட்டிருக்காங்களா போய் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஓகே, அவர்கிட்ட போயிட்டு எங்க பவர் போகுது, பிஓ என்னன்னு அவர்கிட்ட கேட்க தேவையில்ல. ஓகேவா? அப்போ எல்லாமே இங்க நீங்க கதை போல படிக்கணும். தென் ஃப்ரெஷர்ஸ் நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுன்னு இருப்பீங்கன்னா, இந்த சிசிடிஏ வர சொல்ல கம்பெனிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் 3 மந்த் என்ன தருவாங்க? இது இப்படிதான் எனக்கும் சொன்னாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து ட்ரைனிங் தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். வெளியே பேச சொல்ல ட்ரைனிங் பீரியட் எடுவாங்க. இட்ஸ் நாட் அ ட்ரைனிங் பீரியட். ட்ரைனிங் பீரியட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது வெளியே அதர் டொமைனுக்கு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கா, மேனேஜருக்கு. நெட்வொர்க் இன்ஜினியர்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட்னு ஒண்ணுமே கிடையாது. ட்ரைனிங் பீரியட்ன்றதே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண விட்டுருவாங்க. ட்ரைனிங் பீரியடே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ லாஜிக் உள்ள போனா எந்த ட்ரைனிங்லாம் இருக்காது. நீங்க டே 2ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இட்ஸ் நாட் ட்ரைனிங். தென் இன்னொரு பெரிய விஷயம், நம்ம சீனியர்ஸ் இருப்பாங்க. சீனியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த சீனியரும் சொல்லி தர மாட்டாங்க. அது ஏன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? இல்லையா? அந்த கதையை பேசிட்டு இன்னைக்கு செஷன் முடிச்சுப்போம். நீங்க ஜாப் போறீங்க. எல்லாம் யார் நம்பி போவீங்கன்னா, நம்ம முன்னாடி யாரும் வேலை செஞ்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ அவங்க கிட்ட போய் கத்துக்கலாம்னு போய் எந்த சீனியர் சொல்ல முடியாது. 95% ஒரு 100% எடுத்தீங்கன்னா 95% யாரும் ஜூனியர்ஸுக்கு அந்த அளவுக்கு சொல்லி தர மாட்டாங்க. 5% எப்படின்னா ஒரு சிலர் இருப்பாங்க, உள்ள சொல்லி கொடுத்துருவாங்க. அவருக்கு என்ன தெரியுமோ அந்த கம்பெனி பத்தி ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த 5 வருஷத்துல அவர் என்னென்னலாம் அந்த கம்பெனில கத்துக்கிட்டாரோ அதை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சீனியர் நம்மளுக்கு கிடைப்பாங்கன்றத நம்பாதீங்க. அப்ப மீதி நம்ம 95% தான் மாட்டுவோம். 5% நமக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவே வராது. வந்த அதிசயம். ஓகே, நம்ம மாட்ட போது 95 தான். அப்போ ஒரு சீனியர் உங்களுக்கு சொல்லி தர மாட்டார். ஏன் சொல்லி தர மாட்டாரு? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அவருக்கு ரேட்டிங் வேணும். சரி, சீனியர் நீங்களே சீனியரா இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்களும் ஒரு நாள் சீனியர் தான் ஆக போறீங்க. அப்போ சீனியர் அவ்வளவு சீக்கிரமா அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஜூனியர் கிட்ட சொல்ல போறது கிடையாது. ஓகே, ஏன்னா இதுல 2 விஷயம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் கோர்ஸ் கிடையாது. ரியல் டைம்ல நடக்கிற விஷயம் இதுதான். 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு, சொல்லி கொடுத்துட்ட அப்புறமா அந்த எம்ப்ளாயோட ஆட்டிடியூட். நான் தான் உங்களுக்கு சொல்லி தரேன். நாளை பின்ன நான் உங்க கம்பெனில வந்து ஏதோ இந்த ட்ரைனிங் மேனா சொல்லிட்டு வந்து சேர்றேன். அப்போ திடீர்னு நீங்க என்னைய திட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று இருக்குல்ல விஷயம், அப்புறம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம்னா. ஓகே, இதை சொல்றேன் சும்மா எக்ஸாம்பிள். இப்போ லாஜிக் என்னன்னா, ஒரு சீனியர் ஜூனியர் சொல்லி சொல்றேன். சீனியர் ஆசைப்படுறாங்க சொல்லிதான் தரணும்னு. பட் அந்த ஜூனியரோட ஆட்டிடியூட் மாறாது.
அது மாற ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இவருக்கு நாலேஜ் அதிகமாச்சுன்னா அது யாருக்கு பிரச்சனை? சீனியருக்கு பிரச்சனை. ஓகே. அதான விஷயம். ஜூனியர் கம்மியா தான் இருக்கணும். ஜூனியர் இன்கேஸ் சடலமா பியூ இன்ஜெக்டர் பேசுறாரு. பியூ ஸ்பிளிட்டர் பேசுறாரு. பிளஸ் வி, மைனஸ் வி, கிராஸ் கேபிள், ஸ்ட்ரெயிட் கேபிள். ஃபர்ஸ்ட் கலர் கோட் ஒயிட் ஆரஞ்சு வச்சாலும் ஒர்க் ஆகும். ஒயிட் ஆரஞ்சு வைக்கலாம் ஒர்க் ஆகலன்னா, அப்ப சீனியர் போஸ்டிங்கே டேஞ்சர் தான். கரெக்ட்டா? அப்ப லாஜிக் எந்த சீனியர்ஸும் சொல்ல முடியாது. 95% ஆஃப் சீனியர்ஸ் ஜூனியருக்கு சொல்லிக் கொடுக்காது. 2 ரீசன். 1 சொல்லி தராங்க. அந்த பசங்க அத காப்பாத்திக்கணும். அவரு தானே சொல்லிக் கொடுத்தாரு. அத காப்பாத்திக்கிறது கிடையாது. அதனால அடுத்தது சீனியரோட பிஹேவியர் மாத்திக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நாலேஜ் ஷேரிங் திடீர்னு அவங்களுக்கே இதாயிடும். அவங்களோட பொசிஷனுக்கே இதாயிடும். அப்போ நீங்க ஒரு நாள் சீனியர் ஆயிடுவீங்க. நீங்க ஜூனியருக்கு சொல்லி தருவீங்களா? தரமாட்டீங்க. சொல்லி தருவோம். தாங்க. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஓகே. மீதி ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் எல்லா ட்ரெய்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலா லிசன். நார்மலா பாசிட்டிவா பேசணும். அப்படியே ஜென்யூனா பேசணும்னா சொல்லி தாங்கப்பா அப்படின்னு. பட் பிராக்டிகல்னு ஒண்ணு இருக்கு. கம்பெனிக்கு போனா நம்ம இப்ப ஜூனியர். நம்ம இன்னும் ஒரு 2 இயர்ஸ் நம்ம சீனியர் ஆகும். அப்போ சொல்லித்தாங்க. பையன் வளர்த்தோம். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இவ்வளவுதான் limit. எப்பவுமே ஒரு விஷயம் அவர் தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு பவர் இருக்கும். இவ்வளவு பெரிய சீசன் கிளாஸ்ல சீசன் இவ்வளவு படிச்சிட்டீங்க. அவர் சீசனை படிக்காம வந்திருப்பாரு. நீங்க உட்கார்ந்து சொல்லி தந்தீங்கன்னா அந்த அருமை அவருக்கு தெரியாது. என்னோட யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் 10 கிளாஸோட வீடியோஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் 10ல இருந்து 14 கிளாஸோட வீடியோஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்டை யாரையாவது கூப்பிடுங்க. காலேஜ் படிச்சிருக்காருல்ல, ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த 14 வீடியோ ஒர்த்தே எவ்வளோன்னா 5000 ரூபாய் வந்துடும் இதுலயே. இதை பார்த்தே உங்களால் செலக்ட் ஆக முடியும் ஃபண்டமெண்டல்ஸ்ல. உங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது கால் பண்ணி ஃபர்ஸ்ட் 12 வீடியோ டவுன்லோட் பண்ணி அவருக்கு அனுப்புங்க. அதை படிக்க சொல்லுங்க. படிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை தேடி ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்து வந்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். கரெக்டா? அப்ப நம்மளுக்கு உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கொடுக்கல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 கொடுக்கறதுனால ஏதோ மறந்தாலும் அதை ரீகால் பண்ணிக்கலாம். அதே உங்க ஃப்ரெண்டு கேளுங்க, ஃபீஸ் படம் கட்ட வேணாம், ஃபர்ஸ்ட் 15 நாள் ரெக்கார்டிங் படி, அடுத்த 15 நாள் நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னு இந்த ரெக்கார்டிங் கொடுக்கல, சான்ஸே கிடையாது. அதே விஷயம் தான் இருக்கும். அப்ப ஜூனியர் வர சொல்ல நம்ம சொல்லி தரோம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சொல்லி தராதீங்கன்னு கிடையாது. எது எதுமோ அதை சொல்லி கொடுத்துடலாம். மீதி நீங்க சொல்லித்தர அவர் அது ஓன் ஆர்என்டி பண்ணவே மாட்டார். யோசிக்கவே மாட்டார். அப்போ யோசிக்காமே போயிடுவாரு. எப்பவுமே இதுல நம்மளே யோசிக்கணும். நிறைய நம்ம யோசிச்சு பண்ணணும். அதனால சீனியர் அவர் சொல்ல அதெல்லாம் தெரியும். சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு மேல சீனியர் இருக்காங்கன்னா ஐடில அவங்கவுங்க படிச்சு அவங்கவுங்க வேலை. அவ்வளவுதான் லாஜிக். இதான் ஃபார்ம். ஓகே. நம்ம படிச்சு நம்ம வேலை வந்துடும். ஆபீஸ்ல போயிட்டு சார் எங்க கம்பெனில யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தான். இப்ப 2-3 பேர் கால் பண்ணி கதறாங்க. சார் இங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பண்றாங்க, எதுவும் சொல்லி தர மாட்டாங்க, எது பண்ணாலும் போட்டு விட்டுருக்காங்க. அப்படிதான் இருக்கும் கம்பெனி. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இருக்காது. என்ன நெட்வொர்க் இன்ஜினியராலும் சரி, கம்பெனி ஓனரே இருந்தாலும் சரி, ஓகே, உள்ள ஒரு சில இஷ்யூஸ் தான் இருக்கும். நம்மளை பொறுத்தவரையும் நம்ம மேல வரணும்னா நம்ம தான், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப முத்துவும் வீரம் ஃப்ரெண்டு தான். ஒரே கம்பெனில போறாங்க. கொஞ்ச நாளா 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக வாய்ப்பு இருக்கு. இது உண்மை. இதெல்லாம் சார் நல்லா தான் இருந்தா காலேஜ் படிக்கிறவங்க கூட தான் ஒன்னா தான் சுத்தி இருந்தோம். கம்பெனி போன ஒரு கோர்ஸ் படிச்சோம்னா கேட்டா சொல்லவே மாட்டாங்க. அது முத்து தப்பு கிடையாது. வீரா படிக்கணும், அது வீரா தப்பு. வீராக்கு வேணும்னா வீரா படிக்கணும், முத்து வேணும்னா முத்து படிக்கணும். புரியுதா? சோ நாலேஜ் ஷேரிங் ஐடில ரொம்ப இருக்காது. அவங்க படிச்சுட்டு அவங்க ஓடினே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு விஷயம் கம்பெனில இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பேப்பர் போட்டு அடுத்த கம்பெனி போயிடுவாங்க. யாரும் ஃப்ரெண்ட்ஸா வர போகுது. அதனால எதையும் நம்பாதீங்க. ரேஷனுக்காக படிச்சிடணும். முத்துக்காக படிக்கணும், வீராக்காக. சரியா? அதனால எல்லாத்தையும் படிச்சுட்டு நாளைக்கு வர சொல்ல இது எல்லாத்தையுமே சரளமா எடுத்துக்கணும். ஓகே. நாளைக்கு பேசுற ஐபி பார்த்தோம்னுமே கடகடன் இந்த ஐபி என்ன, ஐபி கிளாஸ் ஏவா பிஆர் சின்றது கடனை எழுதிட்டு போயிட்டு. சரியா? ஓகே. இப்போ நோட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க.